விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். விஜய்ங்கிற ஒரு நடிகரை பிடித்தவர்கள் கூட இன்னைக்கு விஜய்ங்கிற தலைவரை பிடிக்காமல் காரி உமிழ்கிறத பார்க்கணும். அந்த ஜனநாயகனை தடுக்க போகிறார்கள் என்கிற செய்தியை இன்னைக்கு தவக தொண்டர்கள் பேசுறாங்க. இந்த படம் மட்டும் ஓடிட்டா நாங்க சேலை கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்ன எத்தனையோ திமுக தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேடைதோறும் பேசினாங்க. பல்வேறு அதிமுக தலைவர்கள் சேலையும் வளையலையும் அனுப்பிச்சாங்க. ஜனநாயகம் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. பணத்தை கொடுத்து விட்டு நீங்கள் சரி செய்து விட முடியுமா? அப்படித்தான் நினைக்கிறீங்க. 39 குடும்பம், ஏன் நீங்க 41 குடும்பத்துக்கு காசு கொடுக்கல? நம்ம இதை குறை சொல்லிட்டா நமக்கு காசு வராது அப்படிங்கிற மனநிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. கரூர்லயே அவர் போட்டியிடணும்னு சொல்லி அங்கெல்லாம் விரும்புறாங்க. எந்த அடிப்படையில போட்டியிட போறீங்க? எந்த அடிப்படையில உங்களை நீங்க இங்க போட்டியிட்டா நாங்க வெற்றி பெற்றுருவோம்? நான் என்ன கேட்கிறேன், போட்டியிடட்டும்ன்றேன். அப்பதான் உங்களுக்கு மக்களுடைய மனநிலை புரியும். உதயகுமார் என்ன சொல்றாரு, விஜய் நல்ல முடிவு எடுக்கணும், சிரஞ்சீவி மாதிரி தவறான முடிவு எடுக்கக்கூடாது. விஜய்க்கு துணை முதல்வர் என்பதை ஆர்பி உதயகுமார் அறிவிக்கிறாரா? கரூர் பிரச்சனையை தாங்கிக் கொண்டு மாநில அரசோ அல்லது ஒன்றிய அரசோ எந்த அரசு கொடுக்கின்ற பிரஷரையும் தாங்கிக் கொண்டு சிபிஐ வழக்கை எதிர்கொண்டு தனித்து இந்த தேர்தலை சந்தித்தால் நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவேகா குறித்து, விஜய் குறித்து பல விவாதம் நடந்தது, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அரசியல் எப்படி போகும்? கிட்டத்தட்ட 20 நாள் சைலண்ட் மோடில் இருந்தாங்க. இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி பின்னாடி என்று விஜயோடைய அரசியலில் நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே பிரித்து பார்க்குறோம். அப்போ அந்த 20 நாளாக ஒரு சைலண்ட் மோடில் இருந்த விஜய் திருப்பி வீடியோ காலில் பேசினார். பாதிக்கப்பட்ட, அதாவது மரணித்த குடும்பத்தினருக்கு, அதாவது இந்த கூட்டத்தில் கொல்லப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த தலா 20 லட்சம் நாங்கள் ஆர்டிஜிஎஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவெல்லாம் போட்டார். ஆனால் நேரடியாக அந்த குடும்பத்தை சந்திக்கக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு காவல்துறை அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் அதை தடுத்த மாதிரி தெரியல. குறைந்தபட்சம் விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற தலைவர்கள், புசி ஆனந்த் போன்றவர்கள், அர்ஜுன் அது போன்றவர்கள், நிர்மல்குமார் போன்றவர்கள் எல்லாம் பார்த்துருக்கணும், அவங்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே பார்த்துருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் 20 லட்சம் நாங்கள் ஆன்லைன்லேயே வங்கி கணக்கில் அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் 41 பேரில் 39 பேருக்கு மட்டும்தான் 20 லட்சம் போட்டாங்க, 2 பேருக்கு போடலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான செய்தியும் கசிந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 2 பேர் 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த குடும்பத்தினர் தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் சிபிஐ வழக்குன்னு போனது, அது நாங்கள் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, சிபிஐ உடைய வழக்கு நாங்கள் கேட்கலைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கே அவங்க என்ன செஞ்சாங்க, நேரடியாக ஆன்லைன் மூலமாக நாங்கள் வழக்கு தொடரலை, என்னுடைய கணவரிடம் அதிமுகவை சார்ந்தவர் கையெழுத்து வாங்கிட்டாங்க, நாங்கள் வேலை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் வந்தது. நாளிதழ் ஒன்றில் கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு, கரூர்லேயே அவர் போட்டியிடணும்னு சொல்லி அங்கெல்லாம் விரும்புகிறாங்க. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இந்த கட்சிக்காரங்களுடைய மனநிலையும் மக்களுடைய மனநிலையும் எப்படி வெவ்வேறாக இருக்கிறது. மக்கள் மனநிலையை சுத்தமாக இந்த தலைவர் முதற்கொண்டு, அதாவது தாவேகாவுடைய தலைவரிலிருந்து அவருடைய தொண்டர்கள் வரை மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் வாங்கினாங்கல்ல, 20 லட்ச ரூபா வாங்கின குடும்பம், அந்த நிவாரணம் வாங்குவதற்கு முன்பாகவே வீடியோ போட்டாங்க. அந்த பேட்டியில் கூட சொல்கிறாங்க, எங்களுடைய குழந்தைகள் இறந்ததுக்கு எங்களுக்கு கவலையே இல்லை, விஜய்க்காக எங்களுடைய குழந்தைகள் நாங்கள் பலி கொடுத்து விட்டோம், ஆனால் எங்களுக்கு அது வருத்தம் இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தையுடைய தாய் பேசியதை பார்த்து எனக்கே அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி பேசுகிறாங்க? அப்போ விஜயுடைய ரசிகர்களுடைய மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போது ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கு, அல்லது குடும்ப தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு, ஒரு பெண்மணி கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அதற்காக பணம் வாங்குவதே ஒரு அறமற்ற செயல் என்று தான் சமூகத்தில் பேசுவாங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருக்கு, அரசு காசு கொடுத்தா கூட இந்த காசு வேண்டாம், என்னுடைய மகனுடைய அல்லது மகளுடைய உயிரை விட இந்த பணம் பெருசு இல்லை, அதுதான் அறம். ஆனால்
இன்னைக்கு விஜய் காசு கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த இதே பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து விஜயை ஆதரிக்க வைத்து பேசுகின்ற அந்த செயல்பாட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்போ இன்னைக்கு 41 பேரில் 39 பேருக்கு தான் பணம் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ ஏன் அந்த 2 பேருக்கு கொடுக்கல? அப்போ நமக்கும் பணம் வராமல் போயிடும், நம்ம ஆதரிக்கணும், நம்ம வந்து இதை வந்து குறை சொல்லிட்டா நமக்கு காசு வராது அப்படிங்கிற மனநிலையை இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. இது வந்து இது அரசு ஒரு பக்கம் கொடுக்குது, அது வேறு. அரசு வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் கொடுக்குறாங்க, கள்ளச்சாராய சாவில் கொடுக்குறாங்க, என்னமோ இப்போ வந்து விபத்தில் நடந்தால் கொடுக்குறாங்க, இது ஒரு நிலைப்பாடு வேற. ஆனால் இன்னைக்கு வந்து பணம் கொடுக்கறது நிறுத்திடுவாங்க, இப்போ நம்ம ஆதரிக்கணும், அந்த ஆதரவு மனப்பான்மை வேணும், விஜய் மேலே எந்த குத்தமும் இல்லை. இப்போ 39 குடும்பமுமே என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா விஜய் மேலே எந்த குத்தமுமே இல்லை. என்ன கொடுமை, விஜய் மேலே குத்தம் இல்லை, விஜய் வந்து லேட்டாக வந்தது குத்தம் இல்லை, இவ்வளவு தூரம் வந்து நெருக்கடி ஏற்பட்டு ஒரு தண்ணி கூட கிடைக்காம இவ்வளவு கூட்டத்தில் வந்து மணிக்கணக்கில் நாங்கள் காத்திருந்தது குத்தம் இல்லை, அரசு இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்தது தான் குத்தம், அதனால தான் இப்படி நடந்து போச்சு, விஜய் மேலே எந்த குறையுமே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தாவேகாவுடைய ரசிகர்கள் அல்லது தாவேகாவை ஆதரிக்கின்ற அல்லது விஜய் ஆதரிக்கின்ற அந்த மனப்பான்மை உள்ளவருடைய மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது ரொம்ப முக்கியம். இப்போ தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை இந்த மனப்பான்மையோடு இருக்கிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சியான பார்வையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, விஜய் வந்து கரூரில் போட்டியிடுன்னு சொல்லி அந்த ரசிகர்கள் விரும்புகிறாங்க. அந்த ரசிகர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா முதல்ல இந்த கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தையே நீங்கள் எத்தனை நாள் கழித்து நீங்கள் போய் பார்த்தீங்க? எல்லாம் ஓடி போயிட்டீங்க. அது ஒரு பக்கம். அவர்கள் குடும்பத்துக்கே நீங்கள் போய் பார்க்க முடியல. கொல்லப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வரலை. இது வந்து நாங்கள் காரணம் அல்ல, அந்த கரூர் மாவட்ட தலைவர் தான் காரணம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு அந்த தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்துடைய ஆதரவு வக்கீல் வந்து கொடுத்த அந்த அபிடவிட்டை பார்த்தோம். இப்போ இப்படி வந்து இருக்கின்ற சூழலில் நீங்கள் வந்து கரூரில் வந்து இப்போ எந்த அடிப்படையில் போட்டியிட போகிறீங்க, எந்த அடிப்படையில் வந்து உங்களை நீங்கள் வந்து இங்கே போட்டியிட்டால் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம்? நான் என்ன கேட்குறேன், போட்டியிடட்டுன்றேன். அப்போ தான் உங்களுக்கு மக்களுடைய மனநிலை புரியும். அடிப்படையில் மக்கள் வந்து உங்கள் மேலே எவ்வளோ கோபமாக இருக்காங்க. இப்படி 41 உயிர்கள் கொல்லப்பட்ட பிறகும் இப்படி நீங்கள் ஒரு புரியாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்களே, மக்களுடைய எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்காம வெறும் பணத்தை வச்சு அடித்தா முடிச்சிடலாமா? பணத்தை கொடுத்து விட்டு நீங்கள் சரி செய்து விட முடியுமா? இப்போ அப்படித்தான் நினைக்கிறீங்க. இப்போ 39 குடும்பம், ஏன் நீங்கள் 41 குடும்பத்துக்கு காசு கொடுக்கல? 31 குடும்பத்துக்கும் காசு கொடுத்துட்டா போதுமா? பணம் கொடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் பேட்டி எடுத்தீங்க. அப்போ இந்த பணம் நல்ல விதமாக இப்போ நீங்கள் பேட்டி கொடுத்தாதான் பணம் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனீங்கல்ல. அந்த தாய் குழந்தை இறந்ததை விட எனக்கு விஜயண்ணா பிரச்சனை இல்லை, அவர் இது காரணம் இல்லை, என்னுடைய குழந்தையை நாங்கள் வந்து விஜய்க்காக வந்து நாங்கள் பலி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத என்னமோ பெருமையாக சொல்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறீங்க. இப்போ இது ஒரு மோசமான கட்டம். அதனால் நீங்கள் தாவேகா கரூர் சம்பவத்துக்கு பின்பாக வளர்ந்து விட்டதா அப்படிங்கிறத நீங்கள் பேசுவது என்பதே ஒரு அபத்தம். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி நீங்கள் மக்களையே இன்னும் சந்திக்க முடியாமல் உட்காந்துருக்கீங்க வீட்டில். கரூருக்கு பின்பாக நீங்கள் மக்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இல்லையே, அதான முக்கியம். விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே அதிமுக பாஜக எல்லாமே கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க, அரசை தான் குறை சொல்கிறாங்க, அவங்க அனுபவம் இல்லாதவர்கள், அரசு தான் வந்து இதெல்லாம் சரி பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ உதயகுமார் என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து நல்ல முடிவு எடுக்கணும், சிரஞ்சீவி மாதிரி தவறான முடிவு எடுக்கக்கூடாது. இதே பவன் கல்யாணம் நல்ல முடிவு எடுத்து துணை முதல்வர் ஆகிட்டார், திருப்பி மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுன்னா தாவேக்காவே இருக்காது அப்படின்லாம் பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், தாவேக்காவே இருக்காது என்று எதன் அடிப்படையில் உதயகுமார் சொல்கிறாருன்னு தெரியல. இன்னும் தாவேக்கா இன்னும் தேர்தலுக்கே வரல, இப்போ தான் தேர்தலில் முதல்ல நிற்க போகிறாங்க. நீங்கள் வந்து பவன் கல்யாண் மாதிரி முடிவெடுங்க அப்படின்னா உங்களுக்கு அதிமுக அந்த கூட்டணியில் விஜய்க்கு வந்து துணை முதல்வர் என்பதை ஆர்பி உதயகுமார் அறிவிக்கிறாரா அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யார் யார் நினைக்கிறார்களோ, எந்தெந்த சக்தி நினைக்கிறதோ அந்த சக்திகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பின்னால் அணிவகுக்க வேண்டும்ங்கிறார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், விஜய் கட்சி ஆரம்பித்தது எடப்பாடியை முதல்வர் ஆக்குவதற்கா? நான் கேள்வி கேட்குறேன். இப்போ விஜய் ஒரு பாப்புலரான ஒரு சினிமா நடிகர், ஒரு 300 கோடி சம்பளம் வாங்குறாரு. இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதை விட்டுட்டு தான் வர்றாரு முன்னாடி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்,
கரூர் சம்பவத்தினால வந்து விஜய் வளர்ந்து விட்டார் என்று ஒரு கேள்வியை கேட்டீங்க. அப்ப வளரல, அவருடைய சொன்னது வந்து குறைந்து விட்டது. அப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்ப வந்து விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் விஜய் அழிக்கப்பட்டு விடுவார் அல்லது கட்சியே இல்லாம போயிடும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த அளவுக்கு விஜய் வந்து இன்னைக்கு பலவீனமாகிவிட்டார் என்று நம்மை விட அதிமுக நினைக்கிறாங்களா? ஒன்று. இரண்டாவது, பவன் கல்யாணை வந்து ஒப்பிடும் பொழுது நான் என்ன கேட்கிறேன், பவன் கல்யாண் இன்னைக்கு ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கிறார். அப்ப விஜய் துணை முதல்வராக வருவார் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து இதை ஒத்துக்கொள்வாரான்னு கேட்கிறேன், ஒரு கேள்வி. இரண்டாவது, உதயகுமார் சொல்றது அதான சொல்றாரு, பவன் கல்யாண் நல்ல முடிவு எடுத்ததுனால துணை முதல்வர் ஆனார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப கிட்டத்தட்ட நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஆட்சிக்கு நாங்க ரெடின்னு உதயகுமார் சொல்றாரா? இப்ப அங்க நாங்க கூட்டணி ஆட்சி வைக்கிறாங்க. இப்போ வந்து அங்க பவன் கல்யாண் பாஜக அல்லது வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு கூட்டணி ஆட்சி, அது போன்ற ஒரு கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி தயாராகிவிட்டார் என்பதை உதயகுமார் ஒப்புக்கொண்டார் என்கிற செய்தி. இரண்டாவது, எடப்பாடியை முதல்வராக்குவதற்கு தான் விஜய் கட்சி ஆரம்பித்தாருங்கிற கேள்வி நிற்கிது. இன்னொன்று முக்கியமான கேள்வி, என்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜக இருக்கின்ற அணியில் இதுவரைக்கும் அதிமுகவை பெருசாக விஜய் விமர்சிக்கல. அப்ப இருந்தே அதெல்லாம் ஒன்று உண்மைதான். ஏன் இன்னும் கூட சொல்றாங்களே, அதிமுக காங்கிரஸ் விஜய் இந்த மூணு ஒன்னா வந்துட்டா பெரிய சக்தியா வந்துடும், இந்த பார்வையும் இன்னைக்கு பேசுறாங்க. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வந்துடணும், பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்துடணும். அப்ப அதிமுக காங்கிரஸ் விஜய் கட்சி தாவேகா இந்த மூணு சேர்ந்தா ஒரு பெரிய சக்தியாக வரும்னு. இது நடக்குமா? இந்த மாதிரி பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், பாஜகவை விட்டு அதிமுக வெளியே வரக்கூடிய சக்தி அதிமுகவுக்கு இருக்கா? ஒண்ணு. விஜயையும் இவங்களையும் நம்பி, எடப்பாடியை நம்பி வந்து ராகுல் காந்தி வந்து திமுக கூட்டணியை, நம்பகத்தன்மையோடு இருக்கின்ற திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட முடியுமா? அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கற்பனை அல்லது வந்து விருப்பம் சார்ந்ததுன்னு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப வெளிப்படையா உதயகுமார் வந்து விஜயை வந்து எங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்னு அழைக்கிற மாதிரியான ஒரு செய்தி தான். இப்படி வந்துட்டா எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? அப்ப பாஜகவுக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? 234 தொகுதியில் விஜய் வந்து ஒரு 40 to 50 இடங்களை கேட்க மாட்டாரா? அப்ப பாஜக எத்தனை இடம் கேட்கும்? அப்ப அதிமுக வந்து எத்தனை இடங்கள்ல நிற்கும்? அப்ப இது இது வந்து அதிமுகவும் பாஜகவும் இப்படி சொல்லுவாங்கல்ல. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, செல்வாக்கெல்லாம் இல்லை, ரசிகர்கள் தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, மக்கள் அந்த மாதிரி நினைக்கல நீங்கள் சொன்னீங்கல்ல. இதை வந்து இப்போ அதிமுகவும் பாஜகவும் சொல்லாதா? ஏங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி இருந்தது, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி கொஞ்சம் குறைஞ்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு இருக்கிற பிரச்சனையே வந்து சிபிஐ தாங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை. நான் என்ன கேட்குறேன், கரூர் சம்பவத்துக்கு நடந்து 20 நாள் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டதா? அந்த எஃப்ஐஆரில் விஜய் பேர் இருந்ததா? கிடையவே கிடையாது. விஜயை தொடவே இல்லை. அவர் பனையூரில் சேஃபாக தான் இருந்தார். புஷியானந்தை கூட கைது பண்ணலை. ஆதவ் ஒரிஜினை கூட வந்து அவர் இப்படி ஒரு ட்வீட் போட்டாருன்னு சொல்லிட்டு காவல்துறையை வந்து என்கொயரி பண்ணும்போது கூட டெல்லியில் இருந்தார், கைது பண்ணலை. மாவட்ட செயலாளர்கள் தான் கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு சிபிஐக்கு கொண்டு போனது வந்து திமுக இல்லை. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது விஜய் பக்கத்தில் திமுக வரவே இல்லையே, விஜயை தொடவே இல்லையே. தெரியுமா, இப்போ விஜயோட படம் வருது இல்லையா, ஜனநாயகன் வருது. அந்த ஜனநாயகனை தடுக்க போகிறார்கள் என்கிற செய்தி இன்னைக்கு தவேக தொண்டர்கள் பேசுறாங்க. அவங்க ஐடி செல் வந்து ஜனநாயகன் வந்து இன்னைக்கு பிரச்சனை பண்றாங்க திமுக. இதை கூட அதிமுக தான் பேசுறாங்க. தாவேகாவை ஒழிக்கிறதுக்கு திமுக நிறைய வேலை பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதான் சொல்றேன் உதயகுமார், நான் என்ன கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்ததுன்னா காப்பாற்ற முடியாது. என்ன கேட்கிறேன், தாவேகா தேர்தலில் போட்டியிடுவதை திமுக தடை பண்ண போதா? மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தால் அந்த வாக்குகளை தடுக்க திமுக செய்ய போறாங்களா? ஒருவேளை வந்து விஜய் வந்து பெரிய அளவில் வந்து வாக்குகளை வாங்கிவிட்டால் திமுக என்ன செஞ்சிடும்? அதிமுகவுக்கு தான் பாதிப்பு. பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின்பு மக்கள் மத்தியில் ஒரு அவருடைய பிம்பம் உடைந்திருக்கிறது. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. விஜய்ங்கிற ஒரு நடிகரை பிடித்தவர்கள் கூட இன்னைக்கு விஜய்ங்கிற தலைவரை பிடிக்காமல் காரி உமிழ்கிறத பார்க்குறோம். சினிமாவில் விஜய் நிறைய பேருக்கு பிடிக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும். ஒரு உச்சபட்ச ஒரு ஹீரோவாக இருந்தார். அவருடைய படங்கள் பேசப்படக்கூடிய படங்களாக இருந்தன. அது காதல் படமோ இல்லை ஆக்ஷன் படமோ. ஆனால் இன்னைக்கு விஜய் படத்தை பிடித்தவர்கள் கூட விஜயை ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஏன்னா அவருடைய சாயம் இன்னைக்கு வெளுத்து போயிருக்கிறது. அவருடைய படத்துல ஒரு ஹீரோயிசமே இன்னைக்கு இல்லைங்க.
அவர் ஹீரோவாகவே இன்னைக்கு ஏற்றுக்க மனப்போக்கம் இன்னைக்கு மக்களுக்கு இல்லை. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு விஜய்ங்கிற பேர்னால வி அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஊரில் நிற்க போகிறதா சொன்னாங்க. இந்த விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் நின்ற மாதிரி, அது மாதிரி வந்து விருதுநகரில் அல்லது விழுப்புரத்தில் இப்படி ஏதாவது ஒரு வீண்டு ஆரம்பிக்கிற பேரில் தான் விஜய் நிற்பார், அதுதான் அவங்க நியூமராலஜி படி சரிங்கிற மாதிரியாலும் பேச்சு வந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. கரூரில் நின்றா நாங்கள் வெற்றி. கரூரில் விஜய் போட்டியிட்டால் கரூரில் டெபாசிட் வாங்க மாட்டார், எழுதி வச்சுங்க. கரூரில் விஜய் போட்டியிட்டால் கரூரில் டெபாசிட் வாங்க மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் விஜயை பற்றிய பிம்பம் உடைந்திருக்கு. கரூரில் மட்டுமா இல்லை எங்கே போட்டிட்டால்? அதைத்தான் உதயகுமார் சொல்றாரு, எங்க நின்றாலும் உங்க பிரச்சனை ஆயிடுங்க, வந்துருங்கன்னு. நீங்க இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க. கரூருக்கு முன்னாடி விஜய் வேற மாதிரி இருந்தாரு, இப்ப கரூருக்கு சம்பவத்துக்கு பின்னாடி நீங்க வேற மாதிரி ஆயிட்டீங்க, எங்க பக்கம் வந்துருங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 8% 10% ஓட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்களும் நீங்களும் சேர்ந்து வந்து அந்த வெற்றியை அனுபவிக்கலாம். புரியுதா? நம்மளும் சேர்ந்து அனுபவிக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக இவர் இவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சாரு அப்படிங்கிறது விஜய் யோசிப்பார்ல, அது வாய்ப்பு குறைவு தானே. ஆனால் இன்னைக்கு விஜய் எடுக்கிற முடிவை விட விஜயை வந்து எடுக்க வைக்கிற முடிவு தான் முக்கியமானது. இன்னைக்கு சிபிஐயுடைய கண்ட்ரோலுக்கு விஜய் சென்று விட்டாருங்கிற பேச்சை நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு விஜய் நினைத்தா கூட நான் வரமாட்டேன், நான் அந்த கூட்டணிக்கே வரமாட்டேன்னு விஜய் நினைத்தால் கூட இன்னைக்கு அதை வந்து இந்த கூட்டணிக்கு வர வைக்கின்ற வேலையை இன்னைக்கு ஒன்றிய அரசு நினைத்தால் செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ இது என்ன, நான் என்ன பார்க்குறேன்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸாக பண்ணுறாங்க. இப்போ எடுத்த உடனே விஜய் வந்துட்டாருன்னு வைங்களேன், ஆகா விஜய் உடைய உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசிடுவாங்க. அப்போ இன்னைக்கு விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி சூழலை உருவாக்கி, விஜய்க்கும் வேற வழி இல்லைங்க, அவரும் என்ன செய்வார், அவரும் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர், ஒரு கட்சியை நடத்துவது எவ்வளோ கஷ்டம், கட்சியை வந்து துரைமுருகன் சொன்னது போல கட்சியை நடத்துறது கஷ்டம் தானே, அவங்களே சொன்னாங்கல்ல. அப்போ அவருக்கு என்ன பண்ணுவார் பாவம், ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி விட்டு இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கே வந்து முடியல, அவர் வந்து ஆரம்பத்தில் எதிர்த்து தான் இருந்தாரு, இப்போ இந்த மாதிரி சிக்கிட்டாரு, என்ன பண்ண முடியும். இன்னைக்கு வந்து அவர்களுடைய அரசியல் எதிரி திமுக தானே, அதிமுகவுக்கும் எதிரி திமுக தான், பாஜகவுக்கும் எதிரி திமுக தான், விஜய்க்கும் எதிரி திமுக தான். அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்கிற முறையில் இந்த தேர்தலில் மட்டும் நம்ம வந்து ஒன்று சேர்ந்துக்கலாம், அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவை வந்து எடுப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு கொண்டுட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற பார்வையும் பார்க்கப்படுகிறது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஒருவேளை விஜய் இந்த பிரச்சனையை தாங்கி கொண்டு, கரூர் பிரச்சனையை தாங்கி கொண்டு, மாநில அரசோ அல்லது ஒன்றிய அரசோ எந்த அரசு கொடுக்கின்ற பிரஷரையும் தாங்கி கொண்டு, சிபிஐ வழக்கை எதிர்கொண்டு தனித்து இந்த தேர்தலை சந்தித்தால் ஒருவேளை மக்கள் மத்தியில் அவருக்கு வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு புதுசாக ஆரம்பித்தவர், புதுசாக கட்சி ஆரம்பித்து இவ்வளோ போராட்டமா, ஒரு அனுதாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் இந்த கூட்டணிக்குள் வந்து விட்டால் மொத்தமாக காலி ஆகிடுவார். உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஆர்பி உதயகுமார் வந்து நீங்கள் இந்த கூட்டணிக்குள்ள வந்தால் தப்பிச்சிங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உண்மையில் இந்த கூட்டணிக்குள் விஜய் வந்தால் முடிந்தது அவருக்கு சீனு. தனித்து நிற்கும் வரை தான் விஜய்க்கு வெற்றி கிடைக்குமே ஒழிய உள்ளே வந்துட்டாருன்னா முடிஞ்சது. விஜயகாந்த் கூட 2006 வந்து நின்று ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று தன்னை வந்து ஓட்டை நிரூபித்து கிட்டத்தட்ட அப்பொழுதே வந்து ஒரு 13-14 விழுக்காடு வாக்குகளை வாங்கி, அதுக்கப்புறம் தாங்க அவர் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இத்தனை % ஓட்டு இருக்கு, நம்ம பொது எதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் விஜயகாந்தை கூட்டி வச்சுக்கணும், அதை சொல்லி அடிச்சாங்கல்ல, ஜெயலலிதா சொல்லி அடிச்சாங்க. அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து எதிர்கட்சியாக கூட வரல, அவர்களுடைய கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருந்தார். அப்போ அந்த கணக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ ஆர்பி உதயகுமார் கூப்பிட்ற மாதிரி எடுபடுமா? இப்போ அதே கணக்கில் கூப்பிடுறாங்க. எப்படி இன்னைக்கு விஜயகாந்த் அதிமுக கூட்டணி வைத்து திமுகவை எதிர்த்த காலகட்டத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க. 41 இடங்களில் போட்டிட்டு 29 இடங்களில் விஜயகாந்த் கட்சி வெற்றி பெற்றது, எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அந்த ஃபார்முலா இப்போ இதுக்கு ஒத்து வருமா? நீங்கள் வந்து திமுக வீழ்த்துவதற்கு காரணம் ஒத்து வராது. என்ன காரணம் என்றால் அப்பொழுது அந்த கூட்டணியில் பாஜக இல்லை, இவர்கள் கூட்டணியில் பாஜக இருக்கிறது. அதனால தான் இந்த அதிமுகவை ஆதரிப்பவர்கள் பாஜகவை எதிர்ப்பவர்கள் சொல்கின்ற கணக்கு எல்லாமே அதிமுக, காங்கிரஸ், விஜய் இவர்கள் ஒன்று சேர்ந்தால் இது சாத்தியம், அந்த கணக்கு சாத்தியம். பாஜக இருக்கும் வரை இது சாத்தியம் இல்லை, இதுதான் அவர்கள் சொல்வது. இதை விஜய் உணர்ந்திருக்கலாம். இதை நம்ம வந்து விஜய் உணர்ந்து கூட
இப்படி ஒரு திட்டத்துக்கு நீங்கள் வந்தா நான் வர்றேன், பாஜக விட்டு விட்டு வந்தால் நான் வர்றேன் அப்படின்னு கூட விஜய் சொல்லலாம். அதிமுக வருமா? முடியாதுல்ல. அதிமுகவுக்கு அது முடியாது, இப்பொழுது விஜய்க்கும் அது முடியாது. அதான் உண்மையான விஷயம். பிரச்சாரம் பழையபடி போவாரா அல்லது பிரச்சாரத்திற்கு என்று ஒரு தமிழக அரசு ஒரு வழிகாட்டுதல் முறையை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இப்படி பழைய மாதிரி கூட்டம் சேர்க்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, இதே போன்று ஒரு கூட்டம் வருமா, இதே மாதிரி நெரிசல் ஏற்பட்டா பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் வந்து நிற்பாங்களான்னு சொல்ல முடியாது. மூன்றாவது, அந்த வீரியத்தோட விஜய் வந்து மக்களை சந்திப்பாரா? 41 பேரை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் தானே வந்து சாகடிச்சிட்டோம், கொல்லப்பட்டார்கள். அப்போ இது மாதிரி ஒரு மனநிலை வந்து அதை தாண்டி விஜயால வந்து நிற்க முடியுமா? பல்வேறு சிக்கல் இருக்கு. தரைவழி மார்க்கமாக விஜய் வரல, 4 ஹெலிகாப்டர்கள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது ஹெலிபேட் மூலமா வந்து இறங்க வேண்டியது, பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஹெலிகாப்டர்லேயே போயிடுவாரு. ஜெயலலிதா மாதிரி கிட்டத்தட்ட அந்த பாணியில் கொண்டு போகலாமா அப்படிங்கிறலாம் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து எந்த மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணி கொண்டு போக போகிறாங்க, அதற்கு வந்து பாஜகவும் அதிமுகவும் எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்க, இது வந்து இந்த கூட்டணிக்குள் வந்து விஜய் வந்து விடுவாரா அல்லது வந்து தப்பித்து தனியாகவே நிற்பாரா, இதெல்லாம் வருகின்ற காலங்களில் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று, விஜய்க்கு வாழ்வா சாவா என்கிற விஷயத்தில் இன்னைக்கு இருக்குது. அது ஒன்று முக்கியம். இந்த வருகின்ற காலங்களில் என்னால் கரூருக்கு முன்பு பின்புங்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு இந்த வருகின்ற காலங்களில் அவர் எப்படி முடிவெடுக்கிறார் என்கிறதை பொறுத்து தான் அவருக்கு அது வாழ்வாசா வாங்குற இடத்துக்கு நம்ம நகர்த்த முடியும். விஜய்க்கு வேறு வழியே இல்லை, கூட்டணிக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. அதே நேரத்தில் அவர் பாஜக அதிமுக எல்லாத்தையும் எதிர்த்துனார்னா அரசியல் அவருக்கு இருக்குது, கூட்டணிக்குன்னு போயிட்டாருன்னா அரசியல் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.